ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அரைச்சி விட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். கடையில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பத்தை தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் டேஸ்ட் உள்ள ரெசிபி எல்லாமே விரும்பி சாப்பிட்றவங்க தேங்காய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெசிபிக்காக நாங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்திருந்தோம். ஸோ அதே மிக்சி ஜாரில் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் புளி வந்து ஊற வச்சுடுங்க. 50 கிராம் புளி வந்து எல்லா புளிக்கும் நம்ம ஒத்து போகாது. ஏன்னா புளியோட டேஸ்ட்டு வந்து மாறும். சில புளி வந்து திக்காக இருக்கும், சில புளி வந்து அவ்வளோ புளிப்பு கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. புளி வந்து நல்லா கரைச்சிட்ட பிறகு அதே பாத்திரத்தில் வந்து அந்த புளியோடையே குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் தக்காளி வதங்கிறதுக்காக இன்னும் 1 டீஸ்பூன் உப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த எண்ணெய் மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்திட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொம்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு அது அவ்வளோ எடுத்து கொடுக்கும். நல்லா கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் இந்த தலை வாழை எல்லாமே போட்டு தான் மீன் குழம்பு. மிச்ச மீனெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறப்போ. தலை போட்டு குழம்பு வச்சாதான் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து மீன் குழம்புன்றதுனால மாங்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. மாங்காவோ ஒரு 3 துண்டு நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அரைச்சி விட்டு மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இது வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவான மட்டன் கோலா உருண்டை வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஒரு வாட்டி நம்ம டம்மி டைம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் டம்மி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.